அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியலையா? பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கடை வேலைக்காக ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் அனைவரும் வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அனைத்து மாவட்டத்திலும் இன்டர்வியூ முடிந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 3500 வேகன்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 200, 300 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் கொடுத்துருக்கா இல்லையா? ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மந்த்து சிலருந்தே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகிடும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அனைவருமே எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு என்னுடைய பேர் எப்படி வரணும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குறுஞ்செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் கூட பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுடைய அஃபீஷியலான இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு அப்டேட் தான் கொடுப்பாங்க. அதனால் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய மார்க் ஷீட்டில் ஒரு 50 மார்க்கு, உங்களுடைய இன்டர்வியூ 50 மார்க் சேர்த்தா பார்த்தீங்கன்னா 1 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கு எழுத்து தேர்வு எதுவும் கிடையாது, நேர்முகமாக தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றத யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு ரிசல்ட்டை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே ரேஷன் கடையில் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்டிங் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய காலியான பணியிடங்கள் நிரப்ப போகிறதாக ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு. அதனால் கூடிய விரைவில் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் வெளியாக இருக்குது. இருந்தாலும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலை அப்படியே வேலைக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதரவற்ற உதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அந்த மிலிட்ரியில் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய மனைவிங்க, அவங்களுக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் அனைவருக்குமே முன்னுரிமை அப்படின்னா கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இதில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வரும் நிலையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் கூடிய வரை நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ.